குருவே சரணம். மகா சிவராத்திரி. இன்னைக்கு நாங்கள் பார்க்குற அந்த மகா சிவராத்திரி சிறப்பை பற்றி பார்க்குறோம். நாங்கள் ஏன் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறோம் என்பதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். யுக யுகமாக சிவராத்திரி கொண்டாடப்பட்டுட்டு வருது ஒவ்வொரு வருஷமும். இந்த சிவராத்திரி ஏன் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமாக சில கதைகள் சொல்லப்பட்டு, அதாவது நடந்த சிவபுராணத்தில் நடந்த சில விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு வரோம். சிவபெருமான் பார்வதி திருமணம் நடந்தது சிவராத்திரி என்று. மற்றது பார்க்கடலை கடைஞ்சது சிவராத்திரி. சிவபெருமான் தாண்டவம் ஆடினது சிவராத்திரி. பிரம்மதேவருக்கும் ஒரு காலத்துல தான் பெரியவன் என்ற எண்ணம் வரும்போது மகாவிஷ்ணு அதை அவருக்கு தெரியப்படுத்தவனும் என்றுதான். யார் பெரியவர் என்பதை தெரியப்படுத்தவனும் என்று சொல்லி அதுக்கு எடுத்த ஒரு முயற்சியில சிவபெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து, அந்த விஸ்வரூப தரிசனத்துல ஜோதி தம்பமா இருந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்து அதன் மூலமா வெளிப்படுத்தினார். அந்த நாளும் சிவராத்திரியா கொண்டாடப்படுது. கண்ணப்ப நாயனார் சரித்திரமும் சொல்லப்படும் போது சிவராத்திரி அன்று அவருக்கு தரிசனம் கொடுத்ததாகவும், இதுபோல கங்கை பூமியில இறங்குறதுக்கு சூழ்நிலையில் உருவாகி அதன் மூலமா எம்பெருமான் கருணையால கங்கை பூமியில இறங்குறான். அந்த டைம்லயும் சிவராத்திரி டைம்ல தான் கங்கை சிவபெருமான் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போல சொல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கு. அப்ப ஏன் இப்ப இந்த காலகட்டத்துல அற்புதங்கள் நடக்க இல்லையா, சிவபெருமானுடைய தரிசனங்கள் கிடைக்க இல்லையா என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேணும். முந்தி ஒவ்வொரு பக்தர்களும் தங்களோட வாழ்க்கையில நடந்தத அற்புதங்களை பெருமையா, அதாவது புகழா, எம்பெருமானுடைய புகழா அதை பாட துவங்கினாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் அது போல பாடுனதுனால இப்ப நாங்கள் அந்த பாடல்களை நாங்க கேட்கிறோம். 63 நாயன்மார்கள், எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில எம்பெருமான தரிசனம் செய்த அந்த காலகட்டத்தை எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வந்தவங்க. ஆனா இப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எம்பெருமானுடைய அருளால எங்களுக்கு கிடைக்கிற அற்புதங்களை நாங்க வெளியில சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். ஆகையினால்தான் இப்ப நடக்கிற அற்புதங்கள் எங்களுக்கு வெளியில தெரியறது இல்லை. அப்ப முதல் நாங்கள் தெய்வத்துடைய அற்புதங்களை அவரை நினைச்சு சந்தோஷமா வெளியில சொல்ல வேணும் நடக்கிற அற்புதங்களை. இப்படி நாங்க செய்ய ஒவ்வொரு சிவராத்திரியும் எத்தனையோ இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் எம்பெருமான் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். திருவிளையாடல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார் இப்பவும். ஆனா நாங்க வெளியில சொல்லாததுனால்தான் இது வெளியில தெரியாம இருக்கு. இனி வார காலத்திலேயாவது நாங்க எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவருடைய அனுக்கிரகம் கிடைச்சு அற்புதங்கள் நடக்குது, இதை பத்தி நாங்க வெளியில சொல்லுவோம். இந்த
சிவராத்திரி, மகா சிவராத்திரி இப்பவும் வந்து பல இடங்கள்ல அதிசயங்கள் நடக்குது. அத வெளியில சொல்ற ஒரே ஆட்கள் வந்து எப்பவுமே குழந்தை மனதோட, அதாவது வெகுளித்தனமான எண்ணங்கள், வெகுளித்தனமா இருக்கிற ஆட்கள் இதை சாதாரணமா வெளியில சொல்லணும். படித்தவ இதை சொல்றதுக்கு வெக்கப்படுறது. காரணம், நாங்கள் அறிவுல வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். அப்ப அடுத்து வந்து எங்களுக்கு ஏதாவது நினைப்பினோம் என்று சொல்லி நினைக்கிறது. இதை முதல் நாங்கள் தவிர்க்க வேணும். எப்பவுமே எம்பெருமானோட புகழை பாட வேணும். பாட வேணும் என்று சொல்றது பாடல்களா பாடுவதில்லை, நாங்க சொல்ல வேணும், வெளியில சொல்ல வேணும். வெளியில சொல்லும் போதுதான் அந்த இப்பவும் நடந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை நாங்க வந்து பலகாலமா நிறுத்திட்டோம். அதனால இனி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற அற்புதங்களை கட்டாயம் வெளியில சொல்றதுக்கு நாங்கள் முதல் முன்வர வேணும். இப்ப சிவராத்திரி வந்து அந்த விரதம் வந்து எப்படி இருக்கிறது, அதால என்ன பயன் என்று சொல்லி பார்ப்போம். முதல்ல சொல்றது வந்து சிவராத்திரி நாங்கள் முறைப்படி விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து நாங்க அந்த விரதத்தை அனுஷ்டிச்சு எந்த நேரமும் எம்பெருமானோட திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தா, அந்த ஒரு சிவராத்திரி நீங்க கண்முழித்து அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த உலகத்துல மிக உயர்வான ஒரு யாகமா சொல்லப்படுகிற அஸ்வமேத யாகம் என்று சொல்றத, அதாவது ராஜாக்கள், பழங்காலத்துல ராஜாக்கள் மட்டும், ஏனென்றா அதுக்கு மிக அதிக அளவுல பொருட்செலவும் பல ரிஷிகள் மகான்களும் வந்து அந்த யாகத்தை சிறப்பா செய்ய வேணும். அதுக்கான வசதிகள் அதுவும் சில ராஜாக்களுக்கு மட்டுமே இருந்தது. அந்த அசுவமேத யாகம் நீங்க செய்யற பலன் வந்து செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உண்டு. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் அந்த ஒரு ராத்திரியில அழிக்கப்படுது. எங்களுக்கு இனி பிறப்பில்லாத ஒரு பெருவாழ்வு கிடைக்கும். சரி, இதெல்லாம் வந்து பிறப்பில்லாத பெருவாழ்வு கிடைக்கும், முக்தி கிடைக்கும், இதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்ப இந்த டைம்ல உதவுமா என்று சொல்லி பார்க்க, சிவராத்திரி விரதத்தை உண்மையான அன்போட அந்த ஒவ்வொரு வினாடியும் எம்பெருமானுடைய நினைப்பிலே நாங்க இருந்தா, அந்த விரதத்தை சரியான முறையில அனுஷ்டிக்கிறவங்க வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். திருமணம் ஆகாதவைக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்துல அன்பும் அந்யோன்யமும் நல்லுறவும் நிலைத்தோங்கும். கல்யாணமாகாத பெண்களுக்கு அவர்கள் விருப்பப்பட்ட மாதிரி நல்ல நல்ல குணமுள்ள, எல்லா வசதிகளும் உள்ள நல்ல கணவன் கிடைக்கிறதுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்குது. குடும்ப ஒற்றுமை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். தனி மனித ஒழுக்கமும் சிறப்பா இருக்கும். இது போல நாங்கள் இந்த சிவராத்திரி பலனா பல விஷயத்தை சொல்லலாம். சரி, இந்த விரதத்தை வந்து நாங்க எப்படி இருக்கிறது என்று பார்க்க, முந்திலிருந்தே சொல்லப்பட்ட விதத்தின்படி அந்த விரதம் இருக்கிறவர் வெந்நீர்ல, அதாவது மெல்லிய சூடுள்ள நீர்ல கருப்பெள்ளு போட்டு கொதிச்ச தண்ணி அதில் கலந்து வெந்நீர்ல முதல் குளிக்க வேணும். குளிச்சு புத்தாடை எடுத்து அல்லது தூய ஆடை, அதாவது துவைச்சு நீங்கள்
புதுசா வேண்டதுக்கான வசதிகள் இல்லாதவ இருக்கிற உடுப்பையை துவச்சு தூய்மையா நன்று உடுத்துக்கொண்டு எம்பெருமானோட அடையாளங்களாம் சொல்லப்படுற திருநீர், ருத்ராட்சம் இது போன்றவற்றை அணிந்து பஞ்சாட்சரத்தை மனதில் சொல்லிக்கொண்டு நாங்கள் சிவ ஆலயங்களுக்கு போகணும். சிவ ஆலயங்களுக்கு போய் எம்பெருமானோட தரிசனத்தையும் அபிஷேகங்களையும் இரவு முழுக்க நாங்கள் அங்கிருந்து பார்க்க வேணும். இதுல குறிப்பா முன்பு நான் சொன்னது போல எம்பெருமான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் ஜோதி தம்பமா காட்சி தந்த அந்த திருவண்ணாமலை நீங்க போய் அந்த சிவராத்திரிய திருவண்ணாமலையில அந்த தரிசனத்தை பார்த்து அந்த சிவராத்திரி முழுக்க திருவண்ணாமலையில இருந்து நீங்க எம்பெருமானோட தரிசனத்தை பெறும்போது, அதாவது இப்பவும் எத்தனையோ இப்ப முதல் சொன்னது போல பார்க்கடல் கடைஞ்ச நேரம், எம்பெருமான் நடனமாடின நேரம், சிவபார்வதி திருமணம் நடந்த நேரம், இதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இப்ப இருக்கா என்று சொன்னா, எம்பெருமான் அருளால எங்களுக்கு அதுக்கான பக்தி இருந்தா முடியும். ஆனா கண்கூடா நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த அண்ணாமலை, திருவண்ணாமலை, அந்த அண்ணாமலைக்கு நீங்க போனா அந்த மலையே அந்த ஜோதி தம்பமா அங்க இருக்கு. அதனாலதான் அது அக்னி தலம் என்று கூட சொல்றது. எம்பெருமான் ஜோதி சொரூபமா இருக்கிற அந்த இடத்துக்கு போய் அந்த சிவராத்திரியை நீங்க கொண்டாடும் போது கட்டாயம் எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வசதிகள் இல்லாதவ நீங்கள் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அங்க உள்ள சிவாலயங்களுக்கு போய் தொடர்ந்து இரவு முழுக்க ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை எம்பெருமானுக்கு பரிபூர்ண தூய பாலால, பன்னீரால, தேனால என்று சொல்லி எல்லா விதமான திரவியங்களாலையும் அபிஷேகம் செய்யப்படும். அதை நாங்கள் கண்குளிர பார்த்து அந்த தரிசனத்தையும் பெற்று இரவு முழுக்க ஜோதி பரம்பொருளான அவருடைய பாடல்களையும் பஜனைகளையும் பாடி அவருடைய புராணங்களை கேட்டு அந்த இரவு முழுக்க விழித்திருந்து, அதாவது நித்திரை மட்டும் விழித்திருக்கிறது இல்ல, மனதால எப்பொழுதுமே விழிப்புணர்வோட ஒரு வினாடி கூட நாங்கள் வேற எண்ணங்களை உள்ள கொண்டு வராம அந்த சிவபெருமானுடைய திருநாமம், அவருடைய தரிசனம், அவருடைய பாடல்கள் இதுக்குள்ளேயே முழுமையா நாங்கள் விழிப்புணர்வோட அந்த இரவு முழுக்க இருந்து அந்த தரிசனத்தை பெற்று பேரானந்தம் அடைகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். சரி, கோயில் பக்கத்துல இல்லாத நாடுகளும் உண்டு. அப்படியான இடங்கள்ல வசிக்கிறவை தங்களுடைய வீட்டிலேயே ஒரு சிவலிங்கம் இருந்தா சிவலிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேகம்லாம் செய்து அந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அபிஷேகம்லாம் செய்து தூய மலர்களாலையும் மிக சிறப்பான வில்வ பத்திரம், அதாவது வில்வ இலைகளாலையும் அர்ச்சனைகள் செய்து அவரை மனம் குளிர வச்சு நீங்கள் பேரானந்தத்தை அடையலாம். உங்களுக்கு விருப்பமான அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த சிவராத்திரியில நம்முடைய அன்பர்களுக்காக சொல்றது என்னண்டா, நீங்கள் கோயில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை பூசையெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் 21 நிமிடம் தொடர்ந்து அந்த பூசையெல்லாம் முடிஞ்சு அந்த தரிசனம் முடிச்சதும் 21 நிமிஷம் விடாம எம்பெருமானுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லி, அதாவது ஓம் நம சிவாய என்று சொல்லி
21 நிமிஷம் சொல்லுங்க. சொல்லி இந்த பூமியில ஏற்படுகின்ற இயற்கையால் ஏற்படுற அத்தனை சீற்றங்களையும் தணிக்கக்கூடிய சக்தியை இந்த சக்தி சுரூபமா இருந்து, அதாவது விஸ்வரூபமா இருந்து அருள்பாலிக்கக்கூடிய அந்த அற்புதமான நேரத்துல நீங்கள் தொடர்ந்து 21 நிமிஷம் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை, அதாவது பூசை முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்ச உடனே நீங்கள் தியானத்துல இருந்து 21 நிமிஷம் அந்த பஞ்சாத்திரத்தை சொல்லி எம்பெருமான்கிட்ட பரிபூர்ண சக்தியை இந்த பூமிக்கு கொண்டு வந்து இருக்குங்க. இப்ப இந்த பூமியில ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இந்த இயற்கை தாய் சாந்தமுடையறதுக்கு நீங்க அருள் புரிய வேணும்னு சொல்லி இரு கைகளையும் நீங்க மேல் நோக்கி நீட்டி கேட்கும்போது அவர் அற்புதமா தன்னுடைய சக்தியை உங்களுக்குள்ள இறக்குவார். அப்படி இறக்கைக்க பரிபூர்ணமா அதை நீங்க அனுபவிச்சுட்டு அப்படியே இந்த பூமி தாயிட்ட அதை கொடுக்க வேணும். அதாவது உங்களுக்கு அந்த சக்தி ஓட்டம் பரிபூர்ணமா உங்களுக்குள்ள வந்ததும் அதை தந்த எம்பெருமானுக்கு நன்றியை சொல்லி இது அப்படியே பூமி தாய், அதாவது பூமியை நீங்க இரு கையாலையும் தொட்டு உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை எம்பெருமான் அருளால அப்படியே பூமி தாயிட்ட கொடுக்க வேணும். இத இந்த சிவராத்திரி அன்று அடியவர்கள் எல்லாரும் கட்டாயம் செய்து இப்ப ஏற்படுற இயற்கை சீற்றங்கள் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தி அந்த அற்புதமான நேரத்துல எம்பெருமான் அருள் பாலிக்கின்ற அந்த நேரத்துல நாங்க மனமுருகி கேட்டா கட்டாயம் அது நடக்கும். ஆகையினால இதை தவறாம அந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நடக்கிற பூசை முடிஞ்சதும் நீங்கள் தியானத்திலிருந்து 21 நிமிஷம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லி தொடர்ந்து சொன்னது போலயே நீங்கள் அந்த பூமாதேவிக்கு அதை சமர்ப்பணம் செய்யுங்க. இது கட்டாயம் இந்த பூமியில மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இதுல பங்கு பெறுற எல்லாரும் மன தூய்மையோட சுயநலம் இல்லாம இந்த பூமி தாய் இவ்வளவு காலமா இத்தனை தலைமுறையா எங்களுடைய மூதாதையர்கள்ல இருந்து எல்லாரையும் பாதுகாத்து வந்த இந்த பூமி தாய் இன்னும் தூய்மையா இருந்து இனி வரப்போற சந்ததிக்கு நாங்க கொடுக்கிற ஒரு பரிசா இதை நீங்க செய்ய வேணும். அதுக்கு எம்பெருமானோட அருளை நீங்கள் யாசித்து கேட்டு இதை செய்ய வேணும். இது அடியனோட ஒரு வேண்டுகோள். இந்த சிவராத்திரி இதே போல நீங்கள் தொடர்ந்து செய்து முடிக்க அடுத்த நாள் விடிய பூசை நடக்கும். பூசை முடிஞ்சதும் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சு கொள்றது, அதாவது அதுக்கு பிறகு சிவபெருமானுடைய பிரசாதத்தை நீங்க சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சு கொள்ளலாம். கட்டாயம் உங்களுடைய மனதில் நினைவுல வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வருடம் சிவராத்திரி அன்று நம்மள ஒவ்வொருத்தருக்கும் எம்பெருமானுடைய திருவிளையாடல் உண்டு. கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வரும். அதை அவர் கட்டாயம் நடத்துவார். அதுக்கான பரிபூர்ண அன்பும் பக்தியும் சரணாகதியும் எங்கள்கிட்ட வேணும் என்று சொல்லி பிள்ளையார வணங்கி நீங்கள் இந்த பூஜையை செய்து மகா சிவராத்திரி விரதத்தை சிறப்பா இருந்து அந்த திருவிளையாடலையும் நீங்கள் அனுபவிக்க வேணும். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருவிளையாடலையும் உங்களுக்கு இனி வரும் காலத்துல சொல்றோம்.